சரிகமபா சீனியர் சீசன் 5ல ரீசெண்டா நடந்து முடிஞ்ச டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல பவித்ராவோட மகளுக்கு பாடகி சைந்தவி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒண்ணு ஒட்டுமொத்த அரங்கத்தையும் எமோஷனலா ஃபீல் பண்ண வச்சிருக்குது. டிக்கெட் டு ஃபினாலேக்கான ரேஸ்ல இப்ப சுஷாந்திகா முதலிடத்தை பிடிச்சு ஃபைனல் சேர்ல போய் உட்காந்துட்டாங்க. மீதி அந்த 4 நபர்கள் யாரு அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வாரங்கள் நடக்கக்கூடிய போட்டியா இருக்க போகுது. இதுல பவித்ரா ஒன் ஆஃப் த ஃபைனல் கண்டஸ்டன்டா போய் உட்காருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. பவித்ரா ஃபைனல் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல, அவங்க ஃபைனலுக்கு போறாங்க போக 2வது விஷயம். இந்த ஷோ மூலியமா அவங்க எக்கச்சக்கமான உறவுகளை சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பல இடங்கள்ல அவங்க சரிகமபா மேடையிலேயே எமோஷனலா பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயம் தான் இந்த வாரமும் நடந்திருக்குது. ஒரு வாரமும் சீஃப் கெஸ்டா வரக்கூடியவங்களா இருக்கட்டும், ஸ்பெஷல் ஜட்ஜஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பவித்ராவோட பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்கிட்டு பவித்ராவோட மகளுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வராங்க. அதுல குறிப்பா இப்ப இந்த வாரம் ஜட்ஜா வந்திருக்கக்கூடிய சைந்தவி அவங்க பவித்ராவோட பொண்ணுக்கு வரும்போதே தன்னோட கையால ஒரு ஸ்வீட் கேஸ்ல எக்கச்சக்கமான பொருட்களை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. பவித்ரோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ்லாம் ஸ்கோர் கொடுத்ததுக்கு அப்புறம் சைந்தவி அவங்க ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் பிரகாஷ் சார் சொல்லியிருந்தாரு, இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பவித்ரா வேர்ல்டு ஃபுல்லா டூர் போக போறாங்க, சுற்றி வர போறாங்கன்னு. அப்ப தன்னோட பொண்ணை கூடவே கூட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கேஸ் தேவைப்படும்ல, அதை இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்வீட் கேஸை தன்னோட கையாலேயே பவித்ரோட மகன் நட்சத்திராவுக்கு சைந்தவி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்வீட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல டெடி பியர், எக்கச்சக்கமான பொம்மைங்க, அதே மாதிரி பவித்ராவோட பொண்ணு நட்சத்திராவுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த ஸ்வீட் கேஸ்ல வச்சிருக்காங்களாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பவித்ரா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி ஸ்டேஜ்லயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ராவோட மகள் நட்சத்திராவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கூடிய அந்த பொம்மைகளை கையில கொடுத்து பாடகி சைந்தவி அவங்க பவித்ரா பொண்ணு நட்சத்திரா கூட சரிகமபா மேடையிலேயே ஒரு ரேம்ப் வாக்கம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பவித்ரா எப்பவும் போல எமோஷனல் ஆகிட்டாங்க. அவங்க பேசின ஒரே விஷயம், இதை நான் பல தடவை சொல்லிட்டேங்க்கா, இதுதான் நான் திரும்ப சொல்றேன், இதை சரிகமபாவுக்கு நான் வந்து எதை சம்பாதிச்சிருக்கணும் இல்லையோ எக்கச்சக்கமான உறவுகளை சம்பாதிச்சிருக்கேன், நிறைய அண்ணன் தம்பி கிடைச்சிருக்காங்க, நிறைய அக்கா தங்கச்சி கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் திரும்ப எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம்.